நுவரெலியா மாவட்டத்தின் டயகம தமிழ் வித்தியாலய மாணவர்கள் தமது கல்வியை தொடர்வதற்கு எதிர்நோக்குகின்ற சவால்கள் குறித்து சக்தியின் தேடல் இன்று ஆராய்கின்றது. பெருந்தோட்ட பாடசாலைகளில் நிலவும் வளப்பற்றாக்குறை இப்பகுதி மாணவர்களின் கல்வியை அதிக அளவில் பாதிக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தின் டயகம தமிழ் வித்தியாலயமே இது. தரம் 11 வரை வகுப்புகளை கொண்டுள்ள டயகம தமிழ் வித்தியாலயத்தில் 350 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். டயகம தமிழ் வித்தியாலயத்தில் பழமையான ஒரு கட்டடம் மாத்திரமே காணப்பட்ட நிலையில் அண்மையில் புதிதாக கட்டடம் ஒன்று நிர்மாணித்து கொடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த கட்டடத்துக்கு அருகில் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றமையினால் கட்டடம் சேதமடையும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. கட்டடத்தில் வெடிப்புகள் காணப்படுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பாடசாலையில் குறிப்பாக இந்த கட்டிடத்தினுடைய இந்த பின்பகுதி அண்மை காலத்தில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி கொண்டு வருகின்றது. குறிப்பாக அந்த பிரதேசத்தில் மிக அதிகமான வெடிப்புகள் நிறைந்து காணப்படுகின்றன. மாணவர்கள் இடைவேளை சந்தர்ப்பத்தின் போது எங்களுக்கு மாணவர்களை வெளியே அனுப்புவதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றது. இதேவேளை பழைய கட்டிடத்தின் கூரைகளும் சேதமடைந்துள்ளமையினால் மழை காலங்களில் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கற்றலுக்கு ஏற்ற புறச்சூழல் காணப்படும் போதே மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை எதிர்பார்க்க முடியும். இந்த பாடசாலையில் உள்ள கட்டிடங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மாத்திரமன்றி மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பது அதிகாரிகளின் கடமை அல்லவா? மத்திய மாகாண கல்வி அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு.